வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெட்டு கிளாத் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுக்கிடுங்க. அதில் நடு பக்கத்தை வந்து நீங்கள் குறிச்சிக்கிடுங்க. குறிச்சிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாப் ஸ்டிச் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு இப்போ வந்து நல்ல பக்கத்துலேயும் கெட்ட பக்கத்துலேயும் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கட் பண்ணும்போதே ட்ரா பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு மேலே ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு நல்ல பக்கத்தில் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதே கோட்டுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த கோட்டுலேயே பொறுமையாக ஸ்டிச் பண்ணி முடிங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்ல பக்கமாக திருப்பி விட்டுடுங்க. திருப்பி விட்டுட்டு வேஸ்ட் கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கிடுங்க. உள்ள ட்ரையாங்கிளையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதை எல்லாம் முக்கிலலாம் நல்லா அக்ராத் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு நல்ல பக்கத்தில் வச்சு ஒரு அமுக்கு தையல் போடுங்க. பொறுமையாக போடுங்க. அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ வந்து கெட்ட பக்கத்தில் எப்பவும் நம்ம லைனிங் கிளாத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம அட்டாச் போடுவோம்ல, லைனிங் கிளாத்து ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான். லைனிங் கிளாத்தை எப்படி நம்ம அட்டாச் போடுவோமோ அதே மாதிரி நல்லா பின் பண்ணி ஒரு அட்டாச் தையல் போட்டுக்கோங்க. அட்டாச் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எம்டி கிளாத்தெல்லாம் ஒன்று போல் வெட்டி விட்டுக்கிடுங்க. வெட்டி விட்டுட்டு இப்போ வந்து அந்த ட்ரையாங்கிளை சுற்றி ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிளை சுற்றி ஹெம்மிங் போட்டு இப்போ பாருங்கள், ஹெம்மிங் போட்டு எடுத்தாச்சு.